அரிசின் நிழல் 7 கூட்டத்தார்களுக்கு என்று சொன்னார்கள். அதில் ஒருவர் வலதுகரம் தர்மம் செய்யும், இடதுகரத்திற்கு கூட தெரியாமல். இன்னொரு நபர் தனிமையில் அல்லாஹ்வை நினைவு கூறுவார், அதனால் அவர்களுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கும். இந்த நபர், இந்த இருவரும் மக்கள் மத்தியில் அறியப்பட வேண்டும் என்பதற்காக தர்மம் செய்யவில்லை, மக்கள் மத்தியில் அறியப்பட வேண்டும் என்பதற்காக கண்ணீர் வடிக்கவில்லை. இந்த இருவருடைய செயலையும் அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ் அவர்களை நாளை மறுமையில் அரிசின் நிழலை கொடுப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் ஒருவர் கடந்து செல்கிறார். நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? நபித்தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இவர் மிக கண்ணியமிக்கவர், இவர் பெண் கேட்டால் கொடுத்து விடுவார்கள், இவர் சாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனம் காத்தார்கள். இன்னொரு நபர் கடந்து சென்றார். அல்லாஹுடைய தூதர் அவரை பார்த்து கேட்டார்கள், ஏழ்மையுடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய நபரை பார்த்து, இவரை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று. நபித்தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் கண்ணியம் இல்லாதவர், இவர் பெண் கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டார்கள், இவர் சாட்சி சொன்னால் யாரும் அங்கீகரிக்க மாட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் யாரை கண்ணியமற்று பார்த்தீர்களோ அந்த ஏழ்மையுடைய தோற்றத்தில் இருந்த, பெண் கேட்டு கொடுக்கப்படாத, சாட்சி கூறி ஏற்றுக்கொள்ளப்படாத இந்த நபர் சிறந்தவர். நீங்கள் கண்ணியமோடு பார்த்த அந்த நபர் உலகமெல்லாம் நிரம்பி இருந்தாலும் சரி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், அடியானுக்கு சொர்க்கம் உண்டாகும். அவன் யார்? வேகமாக குதிரையில் பரட்டை தலையோடு முகமெல்லாம் தூசி படிந்த நிலையில் போர்க்களத்தில் உள்ளே நுழைகிறான். முதல் வரிசைதான் அனுமதி கிடைக்கிறது, நிற்கிறான். கடைசி வரிசைதான் அனுமதி கிடைக்கிறது, நிற்கிறான். சாட்சி சொல்லுகிறான், நிராகரிக்கப்படுகிறது. உதவி கேட்கிறான், மறுக்கப்படுகிறது. ஆனால் அந்த போர்க்களத்தில் நிற்கிறான். ஏன்? இவன் வந்தது அல்லாஹ்விற்காக, முதல் வரிசைக்காக அல்ல, கடைசி வரிசைக்காக அல்ல, அங்கீகாரத்திற்காக அல்ல, சாட்சி கூறி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், உதவி கேட்டு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. இவன் எது கிடைத்தாலும் எது கிடைக்கவில்லை என்றாலும், யார் போற்றினாலும் யார் போற்றவில்லை என்றாலும், யார் அவனுடைய சாட்சி அங்கீகரித்தாலும் யார் உதவி செய்தாலும், எந்த அங்கீகாரத்தை அவனுக்கு அந்த இடத்தில் கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் நிற்பான். யாருக்காக? யாருக்காக? அல்லாஹ்விற்காக. இந்த அடியானுக்கு சொர்க்கம் உண்டாகும். இந்த நபிமொழிகள் எல்லாம் எதை சொல்லுகிறது? மக்கள் மத்தியில் பிரபலியத்தை விரும்பக்கூடியவர்கள் மத்தியில் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய நபரை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் அவர்களைத்தான் அங்கீகரிப்பான். உலகமெல்லாம் உங்களை அறிந்தால் என்ன, உலகமெல்லாம் உங்களை பின்தொடர்ந்தால் என்ன, உலகமெல்லாம் உங்களை போற்றி புகழ்ந்து உயர்ந்த தரத்தில் வைத்தால் என்ன, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் யாரோ அதுதான் இந்த உலக வாழ்விலும் மறு உலக வாழ்விலும் முடிவு. இதை அறியாத பலர் மக்கள் மத்தியில் பிரபலியத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என்னை அவர் அறிந்து கொள்ள வேண்டும், என்னை இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், என்னை இவர்களெல்லாம் பின்தொடர வேண்டும். சோசியல் மீடியாக்களுடைய இந்த களத்தில் என் வீடியோக்களை இத்தனை பேர் பார்க்க வேண்டும், இத்தனை பேர் லைக் செய்ய வேண்டும், இத்தனை பேர் ஷேர் செய்ய வேண்டும், இத்தனை பேர் கமெண்ட் செய்ய வேண்டும், இத்தனை பேர் என்னை ஃபாலோ செய்ய வேண்டும் என்று பிரபலியத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் மத்தியில் அல்லாஹுவை தனிமையில் மறைவில் வணங்கக்கூடிய அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான். எது மேலானது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உட்கார்ந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் யார் என்று தெரியாது. நபித்தோழர்களுடைய வாழ்வு ஒட்டுமொத்தத்தையும் படித்து பாருங்கள். இரவில் ஒரு நபித்தோழர், ஒரு ஏழ்மையான நபித்தோழரை அழைத்து சென்று வீட்டில் உணவை கொடுத்தார். அந்த செய்தியை அறிவித்தது யார்? அவராக வந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை சொர்க்கவாதி 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 என்று அறிமுகப்படுத்தினார்கள். ஏன் அவரை சொர்க்கவாதி என்று சொன்னார்கள்? நபித்தோழர்களுக்கு முன்னால் அவர் அப்படி வாழ்ந்து காட்டினாரா? மறைவில் அவர் உள்ளத்தில் ஒரு செயலை நினைத்தார், யாருக்கும் என் உள்ளத்தில் கெடுதல் இல்லை, யாரை பற்றிய தவறான எண்ணமும் இல்லை என்ற செயலை உள்ளத்தில் வைத்திருந்தார். அல்லாஹ் அங்கீகரித்தான், நபிக்கு அறிவித்தான். குர்ஆனுடைய ஹதீஸுடைய செய்திகளை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த நபரை ஹதீஸில் வைத்திருக்கிறான். ஒரு முள்ளை அகற்றிய நபரை அல்லாஹ் ஹதீஸில் வைத்திருக்கிறான். அல்லாஹ் ஒரு மரத்தை பாதைக்கு இடையூறு தருவதற்காக வைத்திருந்த மரத்தை வெட்டி வீசியவரை அல்லாஹ் ஹதீஸில் வைத்திருக்கிறான். 3 பேர் குகையில் மாட்டினார்கள். யா அல்லாஹ், இந்த செயலை அங்கீகரித்தால் எனக்கு உதவி செய். ஒருவர் சொன்னார், என் பெற்றோர்கள் சாப்பிடாமல் நான் சாப்பிட மாட்டேன், ஹதீஸில் இருக்கிறார் அவர். ஒருவர் சொன்னார், ஒரு பெண்ணை நான் நெருங்கினேன், நெருங்கும் போது அவர் அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்றார், விலகிவிட்டேன். ஒருவர் எனக்கு கூலியாக கொடுத்து ஒருவருக்கு நான் கூலி கொடுத்தேன், அவர் வாங்காமல் சென்றார், அந்த கூலியை பாதுகாத்து ஆட்டு மந்தைகளை வளர்த்தேன், அதை அவர் வந்ததற்கு பிறகு அதை அவருடைய கரத்தில் கொடுத்தேன் என்று யா அல்லாஹ் நீ அங்கீகரித்தால் இந்த உதவியை செய்கின்றார்கள். இந்த 3 பேரும் 3 அல்லாஹ்விற்காக செய்த காரியங்களை கூறி இந்த 3 பேரும் இந்த ஹதீஸில். ஏன்?
இவர்கள் மக்களுடைய அங்கீகாரத்தோடு இந்த செயலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. இவர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் அல்லாஹ்வின் அங்கீகாரத்தை மட்டுமே. மக்களுடைய பார்வைக்காக செயலை செய்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷிர்க் இணை வைப்புடைய மறை இணை வைப்பு. ஒருவன் தொழுகையை தொழுவான், மக்கள் அந்த தொழுகையை தொழுவான் மக்களுக்கு அருகில் அதை அலங்கரித்து, மக்களுடைய பார்வைக்காக அதை அலங்கரித்து இவன் இணை வைப்புடைய மறைவை செய்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையில் முதலாவது விசாரிக்கப்படக்கூடியவர்கள் இந்த 3 பேர். யார் அவர்கள்? முதலாம் அவர் ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்தவர். இரண்டாவது ஒருவர் காரி, குர்ஆனை அழகாக ஓதக்கூடியவர். மூன்றாவது ஆலிம், மார்க்கத்தை கற்று பேசக்கூடிய மனிதர். இந்த துறையிலும் இன்று பிரபலியம் தேவைப்படுகிறது. அல்லாஹ் அழைப்பான், ஷஹீத் ஏன் செய்தாய்? அவர் சொல்வார், யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் இறக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன். அல்லாஹ் சொல்லுவான், மக்கள் உன்னை புகழ்ந்தார்கள், மக்கள் உன்னை ஷஹீத் என்று சொன்னார்கள், அதெல்லாம் சரி, நீ செய்தது அதற்காகவா? உன் உள்ளத்தை அறிந்தவன் நான். நீ பொய் சொல்லுகிறாய். உன்னை மக்கள் ஷஹீத் என்று போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தேன். யாருக்காக செய்தாய்? அவர்களிடத்தில் சென்று கூலியை வாங்கிக் கொள். காரி, குர்ஆனை ஓதினாய், எதற்காக ஓதினாய்? அவர் சொல்வார், யா அல்லாஹ் உனக்காகத்தான். பொய் சொல்லுகிறாய் அடியானே, மக்கள் உன்னை குர்ஆனை அழகாக ஓதக்கூடியவர் என்பதற்காகத்தானே குர்ஆனை அழகாக ஓதினாய். போய் பெற்றுக்கொள் நன்மை அவர்களிடத்தில். ஆலிம், மார்க்கத்தை கற்று பேசக்கூடியவர் அழைப்பார், அல்லாஹ் எதற்காக செய்தாய்? யா அல்லாஹ் உனக்காகத்தான் செய்தேன். அல்லாஹ் சொல்லுவான், இல்லை அடியானே, பொய் சொல்லுகிறாய், பொய் சொல்லுகிறாய். அல்லாஹ் பாதுகாப்பானாக. பொய் சொல்லுகிறாய். எதற்காக செய்தாய்? மக்கள் உன்னை அறிஞர் என்று போற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே. போய் பெற்றுக்கொள். நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் மார்க்கத்தை சொல்லக்கூடிய மனிதராக இருந்தால், மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய நபராக இருந்தால், உங்கள் ஃபேஸ்புக்கில் எத்தனை பேர் இதை கமெண்ட் செய்திருக்கிறார்கள், எத்தனை பேர் இதை லைக் செய்திருக்கிறார்கள், எத்தனை பேர் ஃபாலோ செய்திருக்கிறார்கள், மக்கள் இதை ஏற்றுக்கொண்டார்களா, மக்கள் இதை பார்க்கிறார்களா, நான் பிரபலியமாகி விட்டேனா, மக்கள் மத்தியில் எனக்கு அங்கீகாரம் இருக்கிறதா, மக்கள் என்னை மதிக்கிறார்களா, மக்கள் என்னை அறிஞர் என்று போற்றுகிறார்களா, மக்கள் என்னை காரி என்று போற்றுகிறார்களா, மக்கள் என்னை சிறந்தவர் என்று போற்றுகிறார்களா என்று நீங்கள் பிரபலியத்தை மக்களிடத்திலே தேடிக்கொண்டிருந்தால் மறுமையில் அல்லாஹ் அழைத்து சொல்வான், யார் உங்களுக்கு லைக் செய்தார்களோ, யார் உங்களுக்கு கமெண்ட் செய்தார்களோ, யார் உங்களுடைய வீடியோக்களை ஷேர் செய்தார்களோ, அதைத்தானே எதிர்பார்த்தாய். அவர்களிடத்திலே சென்று நன்மைகளை வாங்கிக்கொள். என்னிடத்திலே எதுவும் இல்லை, எனக்காக நீ எதையும் செய்யவில்லை என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹுவை அஞ்சக்கூடிய, அல்லாஹ் நிறைவோடு இந்த உலக வாழ்வில் வாழக்கூடிய, தனிமையில் மறைவில் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹுடைய தூதருடைய இரவு வணக்க வழிபாட்டை அல்லாஹுடைய தூதர் எப்போதும் சொல்லவில்லை. அவர்களுடைய மனைவி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் இரவில் வணங்குவார்கள். அல்லாஹுடைய தூதர் இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதினால் அழுவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒருபோதும் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து, அல்லாஹுடைய தூதரை உது செய்தால் 2 ரக்அத் தொழுவேன் என்று சொல்லவில்லை. அல்லாஹுடைய தூதர் அழைத்து கேட்டார்கள், சொர்க்கத்தில் எனக்கு முன்னால் நடந்து சென்றாய் பிலால், என்ன காரணம்? அஹ்மத் பின் ஹம்பல் பள்ளிவாசலில் இரவில் தூங்குவதற்காக செல்லுகிறார்கள். அடித்து விரட்டப்படுகிறார். நான் இமாம் அஹ்மத் என்று அவர்கள் சொல்லவில்லை, நான் மிகப்பெரிய இமாம் என்று அவர்கள் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்நாளில் ஒரு பள்ளிவாசலில் வேலை செய்த ஒரு பெண்மணி மரணித்து விடுகிறார்கள். பள்ளிவாசலை சுத்தப்படுத்திய பெண்மணி, மக்கள் மத்தியில் பிரபலியமாக இல்லை. அவர்கள் இறந்து விட்டதற்கு பிறகு அடக்கம் செய்து விடுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் வருகிறார்கள், எங்கே அந்த பெண்மணியை காணவில்லை என்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரை மரணித்து விட்டார்கள் அவர்கள் என்றார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், என்னை அந்த பெண்ணுடைய கபரை காட்டுங்கள் என்று கூறி அல்லாஹுடைய தூதர் சென்று அந்த கபரில் நின்று அந்த பெண்ணுக்காக துஆ செய்தார்கள். அந்த இடத்தில் நாம் இருந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோமா? இல்லையா? ஆனால் அந்த பெண் பிரபலியமான பெண் அல்ல. இப்படி ஏராளமாக அடுக்கிக் கொண்டே போகலாம். வணங்கக்கூடியவர்கள் ரப்பிடத்தில் மட்டும்தான் அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பார்கள். அல்லாஹ் அவர்களை அங்கீகாரத்தோடு வைப்பான். சஹாபாக்களுடைய எந்த முகமாவது நமக்கு தெரியுமா? இமாம்களுடைய எந்த முகமாவது நமக்கு தெரியுமா? நல்ல அறிஞர்களுடைய, நல்ல இறைநேசர்களுடைய எந்த முகமாவது தெரியுமா? ஆனால் அவர்களுடைய பெயர்களை கேட்டால் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ளட்டும் என்று சொல்கிறோமே, ஏன்? அவர்களுடைய செயல்களை அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறான். என் செயலை, என் செயல்பாடுகளை அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறானா இல்லையா? இதுதான் நான் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. ரப்பிடத்திலே நான் யார்? மனிதர்களிடத்திலே நான் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இன்று போற்றுபவர் நாளை தூற்றலாம், இன்று கண்ணியப்படுத்துவர் கண்ணியத்தை இறக்கலாம், இன்று பின்பற்றுபவர் நாளை தூக்கி எறிந்து செல்லலாம். இவர்களுடைய எந்த அங்கீகாரமும் நிரந்தரமானதல்ல. என் ரப்புடைய அங்கீகாரம் மட்டும்தான் நிரந்தரமானது. என்னை படைத்தவனவன்,
அவனிடத்தில் மட்டும்தான் நான் திரும்பி செல்ல இருக்கிறேன். அவனிடத்தில் நான் யார்? மறைவில் அல்லாஹை வணங்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ, கேளுங்கள், யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அல்லது எந்த ஒரு சமூகத்தை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் என்ன செய்வான்? சோதிப்பான். சுப்ஹானல்லாஹ். பாவிகளுக்கு மட்டும்தானே அல்லாஹ் சோதனையை கொடுக்க வேண்டும். ஏன் நல்லவர்களை அல்லாஹ் சோதிக்கிறான் என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை எல்லா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் சோதித்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் சஃபாவுடைய மலையின் மேல் ஏறி அல்லாஹுடைய தூதருடைய நபித்துவத்தை தொடங்கும் போதே எதிரிகள் சொன்னார்கள், தப்பன் லக்கயா முஹம்மத், முஹம்மதே உங்களுடைய கரம் அழியட்டும் என்று சோதனை ஆரம்பித்தது. தூதர் மரணிக்கக்கூடிய கடைசி தருவாய் சொன்னார்கள், உங்கள் இருவருக்கு கொடுக்கப்பட்ட நோயின் வேதனையை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த நபியை ஏன் அல்லாஹ் நபித்துவத்துடைய எல்லா ஆண்டுகளிலும் சோதித்தான்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஹதீஸில் பதில் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமியிலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் பாவிகள் என்று சொல்லவில்லை, நபிமார்கள் தான். அவர்களுக்கு பிறகு அவர்களை பின்தொடர்ந்தவர்கள், அவர்களுக்கு பிறகு அவர்களை பின்தொடர்ந்தவர்கள். ஏன் அல்லாஹ் சோதிக்கிறான்? ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய மார்க்கம் தீன் எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவு அல்லாஹ் சோதனைகளை உறுதியாக்குவான். ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய மார்க்கம் எவ்வளவு எளிதாக இருக்கிறதோ அவ்வளவு எளிதாக சோதனை வரும். என்ன அர்த்தம்? ஒரு முஃமினுக்கு சோதனையின் பலம் எவ்வளவு உறுதியோடு இருக்கிறதோ அந்த அளவு அவனுக்கு அது அருட்கொடை. ஒரு முஃமினுக்கு சோதனைகள் அருட்கொடை. ஏன் அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹுடைய தூதர் அந்த ஹதீஸுடைய இறுதியில் சொன்னார்கள், அல்லாஹ் அவனை விடுவதில்லை சோதிக்காமல். எந்த அளவு என்றால், அவனுடைய பாவங்கள் இல்லாமல் அவன் இந்த பூமியில் வாழக்கூடிய சூழல் ஏற்படும் வரை அல்லாஹ் அவனை சோதித்து கொண்டே வருவான். அல்லாஹ் அக்பர். சோதனைகளை கொடுத்து 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 அல்லாஹ் அவனை தூய்மைப்படுத்தி அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்குவான். இன்னும் புரிவதற்காக சொல்லுகிறேன், இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சோதனை 3 காரணங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. ஒன்று, அவர்களை பிரித்தறிவதற்காக. அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், ஈமான் கொண்டோம் என்று சொல்லிவிட்டாலே அல்லாஹ் உங்களை சோதிக்காமல் விட்டுவிடுவான் என்று எண்ணிக்கொண்டீர்களா? உங்களுக்கு முன்னுள்ளவர்களையும் அல்லாஹ் சோதித்திருக்கிறான், உங்களையும் சோதிப்பான். உங்களில் யார் உண்மையாளர்கள், உங்களில் யார் பொய்யர்கள் என்று அல்லாஹ் பிரித்தறிவதற்காக. நன்றியோடு இருக்கிறாயா, நன்றி மறந்து வாழ்கிறாயா? அல்லாவை பொருந்திக் கொள்கிறாயா, அல்லாவிற்கு மாறுபட்டு வெறுத்து செல்கிறாயா என்ற பிரித்தளிதலை அறிவதற்காக அல்லாஹ் அந்த சோதனையை இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கொடுத்து சோதிப்பான். இரண்டாவது, தூய்மைப்படுத்துவதற்காக. பாவங்களிலிருந்து அவர்களை தூய்மைப்படுத்தி அல்லாவின் பக்கம் நெருக்கமாக்கி பாவம் இல்லாதவராக மாற்றி அல்லாவிடத்தில் அவரை நெருங்குவதற்குரிய வழிகளுக்காக அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை தடுக்கிறான் என்றால் அவன் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாகத்தான் என்று. அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் சோதித்தான். உஹதுடைய களத்தில் முகமெல்லாம் இரத்தமானது, பல் உடைக்கப்பட்டது. ஏன்? தூதர் 50 கூடிய அம்புகளை எரியக்கூடிய தோழர்களுக்கு ஒரு மலையின் மேல் ஏறுமாறு கட்டளையிட்டார்கள். போர் தொடங்க போகிறது, நீங்கள் நான் சொல்லும் வரை அல்லது இந்த போர் முடியும் வரை, நான் கட்டளையிடும் வரை எங்களுடைய பிணங்களை கழுகுகள் கொத்துவதை பார்த்தாலும் சரி கீழே இறங்கி வரக்கூடாது. ஆனால் எதிரிகள் ஓடுவதை பார்த்த அந்த தோழர்கள் போர் முடிந்து விட்டது என்று தங்களுக்குள் கலந்தாய்வு செய்து கீழே இறங்குகிறார்கள், தூதருடைய கட்டளையை மீறி. அல்லாஹ் சொல்கிறான் அந்த தோழர்களை பார்த்து குர்ஆனிலே, உங்களில் உலகத்தை விரும்பியவர்களும் இருந்தீர்கள், மறுமையை விரும்பியவர்களும் இருந்தீர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை உலகத்திற்காக நீங்கள் விட்டீர்கள், அல்லாஹ் உங்களை தோற்கடித்தான். லியப்தலியக்கும், சுப்ஹானல்லாஹ், உங்களை அல்லாஹ் சோதிப்பதற்காக. ஏன் இந்த சோதனை? உங்களுடைய பாவங்களின் காரணமாக. ஆனால் அல்லாஹ் மன்னித்தான், முஃமின்களை அல்லாஹ் உயர்த்துவான். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனால் தான் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு முஃமினுக்கு எந்த ஒரு சோதனையும் கொடுப்பதில்லை பாவங்களின் காரணமாக. எப்படி அந்த சோதனையிலிருந்து விடுதலை கிடைக்கும்? அதே வார்த்தையில் சொன்னார்கள், அல்லாஹ் எந்த ஒரு முஃமினுடைய சோதனையும் நீக்குவதில்லை தௌபா இல்லாமல், அல்லாஹ்விடத்திலே திரும்பி வராமல். உஹதில் அல்லாஹ் சோதித்தான், அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வெற்றி அளித்தான். அல்லாஹ் சோதிப்பான் பாவங்களின் காரணமாக. பாவங்கள் தான் சோதிப்பதற்கு மிகப்பெரிய அடித்தளமாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமன் நஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா.
யார் அல்லாஹ்வின் நினைவை விட்டு தூரமாகி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பான். லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறியும் நெருக்கடி இருந்தால், லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறியும் உங்களுடைய வாழ்வு விசாலமாக இல்லை என்றால், சோதனைகளால், பிரச்சனைகளால், செல்வத்தால், குடும்பத்தால், உறவுகளால் என எல்லா புறமும் இருளால் சூழப்பட்டு நெருக்கடிகள் இருந்தால் அல்லாஹ்வின் நினைவை விட்டு தூரமாகி வாழ்கிறீர்களா என்று நினைத்து பாருங்கள். தொழுகையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அல்லாஹ்வை அஞ்சுவதில் உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன? பாவங்களை விட்டு விலகுவதில் உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன? அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை தான் கொடுப்பான். பதறி விடுவீர்கள் பாவங்களை கண்டால், பதறி விடுவீர்கள் அல்லாஹ் சோதித்தால், குழம்பி விடுவீர்கள் எங்கே செல்வதென்று தெரியாமல். இறை நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும் சோதிக்கப்பட்டால் மரணத்தை விரும்ப ஆரம்பித்து விடுவீர்கள், மரணத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்து விடுவீர்கள். அல்லாஹ்வின் நினைவில்லாமல் இருந்தால் அல்லாஹ் சோதிப்பான், சுத்தப்படுத்துவான், நெருக்கமாக்குவான். மூன்றாவது அல்லாஹ் சோதிப்பதுடைய அடிப்படை அல்லாஹ் அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காக. தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், ஆனால் அல்லாஹ் அவர்களை ஆரம்பம் முதல் இறுதி வரை சோதித்தான், மரணம் வரை சோதித்தான். ஏன்? அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவதற்காக. சோதனைகளை கொடுத்து 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 ஒரு முஃமினை அல்லாஹ் பலப்படுத்தி 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 பொறுமையின் கூலியை கொடுத்து, பொருத்தத்தின் கூலியை கொடுத்து அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கி கொண்டே வருவான், அந்தஸ்துகளை உயர்த்தி கொண்டே வருவான். அந்த அந்தஸ்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் வெளிப்படுத்துவான். அவர்களுக்கு இந்த சோதனைகளை மறுமையில் இருந்து பார்க்கும்போது அவர்களுக்கு அதுவெல்லாம் ஒன்றும் தெரியாமல் ஆகிவிடும். சொர்க்கத்தை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு முறை காட்டுவான். அவன் வாழ்நாள் முழுக்க சோதிக்கப்பட்டவன். சொர்க்கத்தை ஒரு முறை பார்த்தவன் அல்லாஹ் கேட்பான், உலகத்தில் ஏதாவது நீ சோதிக்கப்பட்டாயா என்று. அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், உலகத்தில் நான் எந்த ஒரு சோதனையும் பார்க்கவில்லை என்று. அதை விட பெரிய அந்தஸ்து என்ன இருக்க போகிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மூன்றின் காரணமாகத்தான் இறை நம்பிக்கை கொண்டவர்களை சோதிப்பான். ஏன்? இறை நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். விரும்பினால் சோதித்த அல்லாஹ் அவர்களை நெருக்கமாக்கி கொண்டே வருவான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டவனுடைய எந்த ஒரு நன்மையையும் அல்லாஹ் வீணாக்குவதில்லை, அல்லாஹ் குறைப்பதில்லை. அவனுக்கு இந்த உலகிலும் நலவை அல்லாஹ் கொடுத்து விடுவான், மறுமையிலும் அல்லாஹ் கூலியை கொடுத்து விடுவான். அல்லாஹு அக்பர். உலகத்திலும் அவனுக்கு நலவு கண்டிப்பாக நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான். அந்த நன்மைக்கு பகரமாக தீமையை மட்டும் அல்லாஹ் கொடுப்பதில்லை. அதுபோல் அல்லாஹ் மறுமையில் கூலியையும் கொடுத்து விடுவான். ஆனால் இறை மறுப்பாளராக வாழக்கூடிய காஃபிருக்கு அல்லாஹ் உணவளிக்கிறான், தண்ணீர் கொடுக்கிறான். அவர்கள் மாறு செய்தாலும் என்றால் அவர்களும் இந்த உலகத்திலே நலவு செய்கிறார்கள், அதனுடைய கூலியை அல்லாஹ் கொடுத்து முடித்து விடுவான். மறுமையில் அவர்களுக்கு கொடுப்பதற்கு கூலி இருக்காது. ஆனால் ஒரு முஃமினுக்கு மறுமையில் கூலி கொடுப்பதற்கு ஒரு வார்த்தை போதும், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால் தான் சொன்னால், உலகமளவு பாவங்களை சுமந்து நீ மறுமையில் வந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை மட்டும் தூய்மையோடு இருந்தால் நீ சுமந்து வந்த உலகமளவு பாவங்களுக்கு நன்மையை தருகிறேன், நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன். ஒரு முஃமினுடைய கண்ணியம் அல்லாஹ்விடத்திலே அவ்வளவு மேலானது. லா இலாஹ இல்லல்லாஹ்வின் வார்த்தையின் கண்ணியம் அல்லாஹ்விடத்திலே அவ்வளவு உயர்ந்தது. அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் சோதிப்பான், அல்லாஹ் சோதிப்பான். பொருந்திக் கொள்பவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்கிறான். அவன் யார்? ஒரு செயலை செய்வான், அதை தொடர்ச்சியாக செய்வான், அது குறைவாக இருந்தாலும். ஒரு அடியான் ஒரு நல்ல செயலை செய்வான், அந்த செயல் குறைவான செயல்தான், ஆனால் அதை தொடர்ச்சியாக அல்லாஹ்விற்காக செய்து கொண்டே வருவான். இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகளை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்டபோது அல்லாஹுடைய தூதருடைய மனைவி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதருடைய அமல் செயல்பாடுகள் எல்லாம் தொடர்ச்சியானவை, அது நிலையானவை. ஒரு நாள் அப்படி ஒரு நாள் இப்படி என்று இல்லாமல் எல்லா நாளும் அல்லாஹுடைய தூதருடைய செயல்பாடுகள் நேராக அமைந்தவை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தொடர்ச்சியாக தன்னால் முடிந்த அளவு தொடர்ச்சியாக செயல்படக்கூடியவர்களுடைய சிறப்புகளை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் தான் சுகமோடு பயணத்தில் இல்லாத நிலையில் ஒரு செயலை செய்து கொண்டே வருகிறான். திடீரென்று அவனுக்கு நோய்வாய்ப்படுகிறான், திடீரென்று அவனுடைய பயணமாகி விடுகிறது.
அப்போது அல்லாஹ் அவன் பயணத்தில் இருந்தாலும் அவன் நோயில் இருந்தாலும் அந்த செயலை அவன் செய்ய முடியாத போது அல்லாஹ் அதனுடைய கூலியை, அவன் இருக்கும் நிலையில் செய்த கூலியை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து விடுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஒரு அடியான் இரவு வணக்கத்தை தொடர்ச்சியாக செய்து வருகிறான். ஒரு நாள் அவன் அசதியில் திடீரென்று தூங்கி விடுகிறான். அவன் தூங்கினாலும் அது அவனுக்கு சதக்காவாக மாறுகிறது. அவன் தொழாத கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்று அவனுக்கு அல்லாஹ் கொடுத்து விடுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஹதீஸுடைய விளக்கமும் அதுதான். ஒரு செயலை நீங்கள் செய்தால் அதை தொடர்ச்சியாக செய்யுங்கள். அது குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமான ஒரு செயலை செய்து அதற்கு தொடர்ச்சி இல்லாமல் ஆக்கிவிடாதீர்கள் என்பதுதான் அதனுடைய தீர்வு. குர்ஆனை ஒரு நாள் ஒரு பக்கம் ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் ஒரு பக்கத்தை தினமும் குறைந்தபட்சமாவது ஓதி விடுங்கள். ஒரு ஏழைக்கு ஒரு நாள் 10 ரூபாய் கொடுக்கக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அந்த 10 ரூபாயை தினமும் கொடுத்து விடுங்கள். ஒரு நாளைக்கு 2 ரக்அத் நஃபிலான தொழுகையை தொழக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அதை செய்து விடுங்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலை அழைத்து கேட்டார்கள், பிலால், சொர்க்கத்தில் எனக்கு முன்னால் நடந்து செல்லக்கூடிய சப்தத்தை நான் கேட்டேன், என்ன அமலை செய்கிறாய்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், உது செய்தால் 2 ரக்அத் தொழுது கொள்வேன். அல்லாஹு அக்பர். அவர்களுடைய அந்த செயல் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் நடக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு பெற்று தந்தது. சுப்ஹானல்லாஹ். இது போன்று நம்முடைய வாழ்வில் எத்தனையோ செயல்பாடுகள் இருக்கலாம். அந்த செயல்பாடுகளில் நாம் தொடர்ச்சியாக ஒன்றை செய்தால், குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் அதை நேசிக்கிறான். இன்று எப்படி நம்முடைய வாழ்வாகிவிட்டது தெரியுமா? ரமதான் வந்தால்தான் செயல்பாடுகளையே துவங்குவோம். தொழுகையா? ரமதான் வந்தால்தான். குர்ஆன் ஓதுதலா? ரமதான் வந்தால்தான். அல்லாஹ்வை திக்ரு செய்தலா? ரமதான் வந்தால்தான். இரவு வணக்கமா? ரமதான் வந்தால்தான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு வணக்கத்தை ரமதானிலும் ரமதான் அல்லாத மாதங்களிலும் கடைபிடித்திருக்கிறார்கள். ஒருவேளை இரவில் அல்லாஹுடைய தூதர் அந்த 11 ரக்அத்துகளை தொழுவதை தவறவிட்டால் காலையில் தொழுவார்கள். ஒரு நாள் தவறவிட்டால் அல்லாஹுடைய தூதர் ஒருபோதும் விட்டதில்லை. ஒருபோதும் அல்லாஹுடைய தூதர் குர்ஆனுடைய ஓதுதலை விட்டதில்லை. ஆனால் ரமதான் வந்தால்தான் இன்று நம்மில் பலர் செயல்களையே செய்கிறோம். சஹாபாக்களும் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்வும் அப்படி அல்ல. அவர்கள் தொடர்ச்சியாக செய்வார்கள், ரமதானில் அதிகப்படுத்துவார்கள். ஏன்? அவர்களுக்கு ரமதானிலும் அதே ரப்பு தான், அதே ரப்புடைய அருளைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். ரமதான் அல்லாத மாதங்களிலும் அதே ரப்புடைய அருளைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். இன்று நமக்கு ரமதானில் ஒரு ரப், ரமதான் முடிந்ததற்கு பிறகு யாரை ரப்பாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோமோ என்ற கேள்வி வருகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், ஒரு செயலை செய்தால் அதை தொடர்ச்சியாக செய்து அது குறைவாக இருந்தாலும் அந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான். இப்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.